Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் லேட்டெக்கோட கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். கோடிங் எப்படி எரர் இல்லாமல் டைப் பண்ணுறது, ஈக்குவேஷன்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இன்டெக்ரல் இந்த மாதிரிங்கிற முக்கியமான கோடிங்கெல்லாம் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக லேட்டெக்னா என்னங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ இப்போவே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லேட்டெக் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டெக் மேக்கர் வச்சுருக்கேன். ஸோ டெக் மேக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் டாக்குமெண்ட் கிளாஸ்னு டைப் பண்ணுறேன். நம்ம டைப் பண்ணும்போதே நமக்கு சஜஷன் காட்டும். அதை டேரெக்டாக என்ட்ரி பண்ணுற மூலமாக அந்த கோடிங்கை நம்ம வந்து டைப் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனில் நான் 12.A4 பேப்பர் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் செகண்டில் இருக்கிறதுல நான் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஆர்டிகல், ரிப்போர்ட். நான் வந்து ரிப்போர்ட் ஃபார்மேட் மட்டும் இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து முக்கியமாக பண்ண வேண்டியது பிகின் டாக்குமெண்ட், எண்டு டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் கிளாஸ்க்கும் பிகின் டாக்குமெண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸில் நம்ம வந்து பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பிகின் டாக்குமெண்ட்டுக்கு எண்டு டாக்குமெண்ட் மிடில் இருக்கிற ஸ்பேஸில் நம்மளோட ப்ராஜெக்ட் கோடிங்கை டைப் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது. சரி, இப்போ நான் வந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். பிளைன் டெக்ஸ்ட்னால் அந்த டெக்ஸ்ட்டில் வந்து எந்த ஒரு கோடிங்குமே இருக்காது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் டாக்குமெண்ட்ஸில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிடுறேன். ஓகே, நான் லேட்டெக் டுட்டோரியல்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக் பில்டில் இருக்கான்னு ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம ரன் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கான அவுட்புட் வந்து ரைட் சைடு எனக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம டைப் பண்ணி ரன் பண்ணணும். ஓகே, அடுத்தது நான் இப்போ எப்படி சிம்பிள்ஸ் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். இதில் சிம்பிள்ஸ்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணுறேன். டாலர் எதுக்கு நம்ம ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஒரு டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, நான் டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணி ஆல்ஃபான்னு டைப் பண்ணுறேன். இதுதான் ஆல்ஃபாவோட கோடிங்கு. நான் டாலர் சிம்பிளை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆல்ஃபாங்கிறது அவுட்புட் இங்கே கிடச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த சிம்பிள் பீட்டா டைப் பண்ணுறேன். டாலர் ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். பீட்டாவோட கோடிங் பீட்டா. டாலரை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆல்ஃபா பீட்டா அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. எனக்கு ஆல்ஃபா பீட்டா வந்து கண்டினியூஸாக இருக்குது. இப்போ எனக்கு ஆல்ஃபா வந்து மிடில் வேணும் அப்படின்னு நான் நினச்சோம்னா, இந்த ஆல்ஃபாவுக்கு முன்னாடியும் சிங்கிள் டாலராக இருக்கிறத டபுள் டாலராக மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆல்ஃபா வந்து மிடில் இருக்குது. இந்த மாதிரி டபுள் டாலருக்கு மிடில் இருக்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டில் மிடில் கிடைக்கும். இந்த மாதிரி பீட்டாவுக்கு நான் டபுள் டாலர் போடுறேன். இது புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம டபுள் டாலருக்கு இடையில போட்டிருக்கலாம், நமக்கு மிடில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த சிம்பிள்ஸ் காமா டைப் பண்ணுறேன். அப்புறம் டெல்டா டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிகின் சென்டர், எண்ட் சென்டருங்கிற கோடிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிகின் சென்டருக்கும் எண்ட் சென்டருக்கும் மிடில் இருக்கிற கோடிங் வந்து எனக்கு மிடில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த காமா டெல்டா வந்து கண்டினியூஸாக இருக்குது. எனக்கு காமா ஒரு லைனில் டெல்டா ஒரு லைனில் வேணும் அப்படிங்கிறத நான் நியூ லைன் கமெண்ட்னு ஒரு யூஸ் பண்ணணும். நியூ லைன் வர்றதுக்கு நான் டபுள் பேக் ஸ்லாஷ் போடுறேன். அப்படி இல்லாட்டி பேக் ஸ்லாஷ் நியூ லைன் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நமக்கு நியூ லைனில் கிடைக்கும். ஓகே, இது புரியும் நினைக்கிறேன். நான் வந்து பிகின் சென்டர் எண்ட் சென்டரில் கிடச்சிருக்கு. அது மாதிரி காமாக்கு அப்புறம் டெல்டா வந்து நியூ லைனில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் நம்ம டைப் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நான் கேபிட்டல் டெல்டா வேணுங்கன்னா நான் டியை மட்டும் கேபிட்டல் டியில் போட்டுக்கிடுவேன். கேபிட்டல் டெல்டா கிடச்சிருச்சு. இப்போ கேபிட்டல் காமா கேபிட்டல் காமாவும் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸாக டைப் பண்ணணும். ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதுலேயே நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் போய் சிம்பிள்ஸ் செக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா சிம்பிள்ஸும் இதில் இருக்கும். நமக்கு தேவையான சிம்பிள்ஸை டச் பண்ணுறது மூலமாக நம்ம அதோட கோடிங்கை வந்து இங்கே ரைட் சைடு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கான கோடிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சில கமெண்ட் கேரக்டர்ஸ் எப்படி டைப் பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் செக்ஷன் ஓப்பன் பண்ணி கமெண்ட் கேரக்டர்ஸ்னு டைப் பண்ணுறேன். கமெண்ட் கேரக்டர்ஸ் என்னென்னு இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கோம் டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிள் வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும்னா நம்ம டேரெக்டாக நம்ம வந்து டாலர் டைப் பண்ணால் கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாலர் டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணோம்னா எனக்கு வந்து இப்போ டாலர் சிம்பிள் கிடச்சிருச்சு. இப்போ நான் அந்த பேக் ஸ்லாஷ் போடாமல் இருந்திருந்தோம்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து எரர் காட்டும். ஸோ அந்த மாதிரி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் வந்து போடணும் கண்டிப்பாக. டாலர் மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்ட் சிம்பிளும் இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ நான் ஆண்ட் டைப் பண்ணுறேன், பேக் ஸ்லாஷ் போட்டு ஆண்ட் டைப் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்ட் சிம்பிளும் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி என்னென்ன கமெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் இருக்குது, ஹேஷ்டேக், அண்டர்ஸ்கோர், கர்லி பிரேசஸ். இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் போடணும். இல்லாட்டி நமக்கு எரர் வரும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த கோடிங் முன்னாடி கண்டிப்பாக பேக் ஸ்லாஷ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு சில அலைன்மெண்ட் பார்த்துடலாம். எப்படி இந்த கோடிங் வந்து மிடில், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் பேக் ஸ்லாஷ் பிகின் சென்டர் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி பிகின் சென்டர், எண்ட் சென்டர். இப்போ இந்த கோடிங் எல்லாம் கட் பண்ணி இதுக்கு மிடில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு இதோட அவுட்புட் வந்து நமக்கு இதில் மிடில் கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சென்டர் எடுத்துகிட்டு ஃப்ளஷ் ரைட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ளஷ் ரைட். ஓகே, நான் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த கோடிங் எல்லாம் ரைட் சைடில் ஷோ ஆகுது. இப்போ ரைட்டுக்கு பதிலாக நான் லெஃப்ட் டைப் பண்ணுறேன் இதில். ஓகே, எனக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோடிங் மிடில், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி கோடிங் யூஸ் பண்ணி தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். நிறைய டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்குது. ரோமன் ஃபார்மேட்டு, போல்ட் ஃபேஸு, இட்டாலிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் எப்படி இந்த மாதிரி கோடிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் ரோமன் ஃபார்மேட் எப்படி டைப் பண்ணலாம்னு சொல்கிறேன். பேக் ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஆர்எம் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து ரோமன் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். இதில் நான் ரோமன்னே டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இதில் கிடச்சிருக்கிற ஸ்டைல் வந்து ரோமன் ஸ்டைலில் கிடச்சிருக்கு.
இதே மாதிரி அடுத்தது நான் போல்டு எல்லாமே லெட்டர் எல்லாமே போல்டாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பேக்ஸ்லாஷ் டெக்ஸ்ட் பிஎஃப் டைப் பண்ணணும். உள்ள போல்ட் ஃபேஸ் நான் டைப் பண்ணுறேன். இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கிடச்சிருக்கு வந்து போல்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட் எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக்ஸ்லாஷ் டெக்ஸ்ட்னு போட்டு எஸ்எஃப்னு டைப் பண்ணுறேன். கர்லி பிரேஸ்க்குள்ளே சான்ஸ் செரிஃப்னு டைப் பண்ணுறேன். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிற லெட்டர் ஃபார்மேட்டில் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு வேறு ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நான் இட்டாலிக் ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும்னா நான் ஐடின்னு டைப் பண்ணுறேன். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லாமே நமக்கு இட்டாலிக் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இது மாதிரி ஸ்டாண்டர்டில் வேணும்னா எஸ்எல்என் டைப் பண்ணணும். அப்புறம் ஸ்மால் கேப்ஸ், அதுக்கு வந்து எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து இதில் டைப் பண்ணுற எல்லாமே ஸ்மால் கேப்ஸாக கிடைக்கும். அப்புறம் டிடின்னு டைப் பண்ணுறது மூலமாக நமக்கு அதில் இருக்கிற எல்லாமே டைப்ரைட்டர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டைலில் கிடச்சிருக்கு. ரோமன், போல்ட் ஃபேஸு, சென்ஸ் செரிஃப், இட்டாலிக், ஸ்டாண்டர்ட், ஸ்மால் கேப்ஸ், டைப்ரைட்டர். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் செக்ஷன் டைப் பண்ணி ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் ஓப்பன் டைப் பண்ணுறேன். நம்ம ஈக்குவேஷன் டைப் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணுற பேக்கேஜ் வந்து ஏஎம்எஸ் மேத் பேக்கேஜ். எப்படி டைப் பண்ணோம்னா நான் பேக்ஸ்லாஷ் யூஸ் பேக்கேஜ், இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு ஏஎம்எஸ் மேத்னு நான் டைப் பண்ணுறேன். நம்ம இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்து நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பிகின் ஈக்குவேஷன் அப்புறம் எண்ட் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். இந்த பிகின் ஈக்குவேஷன் எண்டுக்கு நடுவில் நம்ம வந்து இப்போ நம்மளோட ஈக்குவேஷனை டைப் பண்ண போகிறோம். y = mx + c. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் மிடில் இருக்குது. ஈக்குவேஷனுக்கு நம்பரும் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். மறுபடியும் பிகின் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். எண்ட் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். இதுக்கு மிடில் நான் அதோட பை r² டைப் பண்ணுறேன். பைக்கு வந்து பேக்ஸ்லாஷ் பிஐ r². இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, அதோட நம்பரும் சேர்த்து கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம போடும்போது நமக்கு அதோட ஈக்குவேஷன் நம்பரும் சேர்த்து கிடைக்கும். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நான் ஸ்டார் டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு எரர் காட்டுது. எண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டார் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எரர் இல்லாமல் நமக்கு வரும். ஸோ நான் எண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஸ்டார் போட்டுக்கிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எரர் காட்டலை. ஈக்குவேஷனுக்கு நம்பர் வந்து எனக்கு ஷோ ஆகலை. இப்போ இதே மாதிரி 2-3 ஈக்குவேஷன்ஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக டைப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஈக்குவேஷன் அரே அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். பிகின் கர்லி பிரேஸ்க்குள்ளே ஈக்குவேஷன் அரேன்னு டைப் பண்ணுறேன். அது மாதிரி எண்ட் ஈக்குவேஷன் அரே. இப்போ இதுக்கு மிடில் வந்து நம்ம 2 or 3 ஈக்குவேஷன்ஸ் கூட நம்ம டைப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் பவர் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் வந்து நமக்கு வந்து பவரில் கிடைக்கும். அது மாதிரி b² = c² அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து a² + b² = c² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன்.
இப்போ வந்து ஒரு சஃபிக்ஸில் ஒரு நம்பர் வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அண்டர் ஸ்கோர்னு டைப் பண்ணணும். எக்ஸ் அண்டர் ஸ்கோர் 1 ப்ளஸ் ஒய்1 சாரி x2 x3 இந்த மாதிரி நம்ம அண்டர் ஸ்கோர் போடுற மூலமாக நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து சஃபிக்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து 2-3 ஈக்குவேஷன்ஸ் வந்து மொத்தமாக டைப் பண்ணுற ஃபார்மேட். இப்போ வேறு ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி பிகின் ஈக்குவேஷன் அரே எண்ட் ஈக்குவேஷன் அரேன்னு டைப் பண்ணிக்கிடுறேன். இப்போ இதுக்கு விட நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனை டைப் பண்ணலாம். நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அதே போடுவேன். சைனுக்கூட கோடிங்கை போட்டாச்சு, பவரில் 2 தீட்டாவோட கோடிங் போட்டாச்சு. இதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து கரெக்டாக அதோட கோடிங் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது அதே ஈக்குவேஷன் பாருறது வேறு மாதிரி போடுறேன். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். sin square theta equal to 1 minus cos square theta. ரன் பண்ணுறேன். எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு இந்த 2 ஈக்குவல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் and சிம்பிள் டைப் பண்ணணும். நான் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் and டைப் பண்ணுறேன். அது மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் and டைப் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து 2 ஈக்குவல் டு 1 போல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி and சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம 2 ஈக்குவேஷனோட அந்த ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ் டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ், ஸ்கொயர் ரூட், இன்டெக்ரல், லிமிட் இதெல்லாம் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஃப்ராக்ஷன் பார்க்குறேன். ஃப்ராக்ஷனோட கோடிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாஷ் ஃப்ராக்ஷன் 2 கர்லி ப்ரேஸஸ் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரும், செகண்டில் இருக்கிறது டினாமினேட்டரையும் நம்ம ஷோ ஆகும். நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இங்கே எரர் காட்டுது. ஓகே, நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிளுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். நான் இங்கே நிறைய ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதால நான் வந்து ஈக்குவேஷன் அரே ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம டைப் பண்ணும்போது அதுக்கு மிடில் எந்த ஒரு டாலர் சிம்பிளும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா நமக்கு எரர் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். நான் பிகின் ஈக்குவேஷன் அரே போட்டுட்டு எண்ட் ஈக்குவேஷன் அரே போடுறேன். இதை கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு a/b அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ப்ராக்கெட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பேக்ஸ்லாஷ் லெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் ரைட் ப்ராக்கெட், அதுக்கு கமெண்ட் பேக்ஸ்லாஷ் ரைட் ப்ராக்கெட். இந்த ஃப்ராக்ஷனை கட் பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக ப்ராக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணி போடலாம். அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு அந்த ப்ராக்கெட் வந்து கவர் ஆகாது. சரி, இதில் வந்து எரர் காட்டுது. இந்த ஈக்குவேஷன் எங்கேயும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நான் அதை கட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த a/bf இந்த ப்ராக்கெட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் டைப் பண்ணலாம். இப்போ ஃப்ராக்ஷனில் 2 ஈக்குவேஷன் டைப் பண்ணலாம். 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுறேன் நான். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு z ப்ளஸ் z ஸ்கொயர்.
அப்புறம் டினாமினேட்டர்லேயும் ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுற மாதிரி எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, நான் லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நல்லா பார்த்துக்கோங்க, நான் கர்லி பிரேஸ்க்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இதே மாதிரி ரைட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி அதுக்கு மிடில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கர்லி பிரேஸ்க்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் போடாமல் விட்டுருங்க. ஸோ எனக்கு எரர் காட்டுது. நான் பேக் ஸ்லாஷ் போட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து கரெக்டாக ஃபார்மெட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேக் ஸ்லாஷ் போடணும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்டோட கமாண்ட் /SQRT. இதில் கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் 25 டைப் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ரூட்டில் 25 கிடச்சிருச்சு. இதே மாதிரி கியூபிக் ரூட் எப்படி டைப் பண்ணணும்னா சேம் ஃபார்மேட் தான், /SQRT. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து எனக்கு இந்த கியூபிக் ரூட் அந்த மாதிரி கிடைக்கும். உள்ள ரூட்டுக்குள்ளே நான் 27 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு கியூபிக் ரூட் ஆஃப் 27 கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் டைப் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ரூட்டுக்குள்ளே இன்னொரு ரூட் இருக்கிற மாதிரி எப்படி டைப் பண்ணணும்னா அதே சேம் ஃபார்மேட் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம்னா கியூபிக் ரூட் தான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே எக்ஸ் மைனஸ், மறுபடியும் ஸ்கொயர் ரூட் கமெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். /SQRT உள்ள ஒரு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு கியூபிக் ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை டைப் பண்ணுற ஃபார்மேட். அப்புறம் சம் எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் /சம்னு போட்டிருக்கேன். அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணி இப்போ ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு சஃபிக்ஸில் கிடைக்கும். இப்போ n = 0 பவரில் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியோட கமாண்ட் என்னன்னா /INFTY அப்படின்னு டைப் பண்ணணும். அப்புறம் fn(x) டைப் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு சம்மேஷன் n = 1 to infinity fn(x) இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்படி தான் நம்ம சம் டைப் பண்ணுற ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். /INT அப்படின்னு டைப் பண்ணணும். சம்முக்கு யூஸ் பண்ண ஃபார்மேட் தான், அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிட்டோம். இல்லை ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கீழே என்ன வரணுமோ அதை டைப் பண்ணுறேன். இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 to 1 வரைக்கும் நான் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுறேன். இல்லை f(x) × dx. ஓகே, நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இன்டெக்ரலும் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது டபுள் இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா அதை எப்படி டைப் பண்ணணும்னா சேம் ஃபார்மேட் தான். இன்டெக்ரலோட கமாண்டை ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கு லிமிட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 to 1. மறுபடியும் இன்னொரு இன்டெக்ரல் கமாண்டை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு லிமிட் 1 to 2 கொடுக்குறேன். இதில் 2xy டைப் பண்ணிவிட்டு dx dy டைப் பண்ணுறேன். ஓகே, நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு டபுள் இன்டெக்ரல் ஃபார்மேட் இந்த மாதிரி கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு dxக்கும் dyக்கும் 2xyக்கும் இடையில எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு /செமிகாலன் டைப் பண்ணுறேன்.
ஓகே, ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் செமிகோலன் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இடையில நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் மேலேயும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்படி தான் நீங்கள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுற ஃபார்மேட். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃப்ராக்ஷன், ரூட், இன்டெக்ரல்லாம் டைப் பண்ணுற ஃபார்மேட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுற இந்த புல்லட்டின் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ நான் எனுமரேட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம எனுமரேட் அப்படிங்கிற கோடிங் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நான் பிகின் எனுமரேட், எண்ட் எனுமரேட் ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பேக்ஸ்லாஷ் ஐட்டம், இதில் நம்ம இப்போ 1 டைப் பண்ணிக்கிடுறேன். ரெண்டாவது இருக்கிற ஐட்டத்தில் 2 டைப் பண்ணுறேன். தேர்ட் ஐட்டத்தில் 3 டைப் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நம்பர் 1 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம ஐட்டமாக போட போட நமக்கு 1, 2, 3 கிடச்சிக்கிட்டே போகும். இதே மாதிரி இந்த புல்லட்டினில் வர்ற மாதிரி பண்ணணும்னா அதே மாதிரி தான் இதில் பிகின் ஐட்டமைஸ் டைப் பண்ணணும். பிகின் ஐட்டமைஸ், எண்ட் ஐட்டமைஸ் டைப் பண்ணிவிட்டு மிடில் இருக்கிறத பேக்ஸ்லாஷ் ஐட்டம் 1, பேக்ஸ்லாஷ் ஐட்டம் 2, பேக்ஸ்லாஷ் ஐட்டம் 3 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒவ்வொரு டாட் வச்சு 1, 2, 3 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம எனுமரேட்ங்கிற கோடிங் யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டு. ஓகே, ஃபைனலாக ஃபாண்ட் சைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற கோடிங்கை பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம நிறைய கோடிங் யூஸ் பண்ணலாம். டைனி, ஸ்மால், லார்ஜ், இந்த மாதிரி ஹியூஜ், இந்த மாதிரி கோடிங்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அதில் கிடைக்கிற ஃபாண்ட் வந்து வேறு சைஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் டைனின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்னா ரொம்பவும் சின்னதாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கிடச்சிருக்க இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டுங்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்மால் சைஸில் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது இதே மாதிரி ஸ்மால் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பேக்ஸ்லாஷ் ஸ்மால் சாம்பிள் டெக்ஸ்ட். ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சாம்பிள் டெக்ஸ்ட்டை விட செகண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக கிடச்சிருக்கு. இப்போ நான் லார்ஜ்னு டைப் பண்ணுறேன். சேம் சாம்பிள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். அதே மாதிரி லார்ஜ், அப்புறம் இது எல்லாமே கேபிட்டலாக இருக்கிற மாதிரி லார்ஜ் டைப் பண்ணுறேன். இப்போ அடுத்து ஹியூஜ். நெக்ஸ்ட்டு ஹியூஜில் ஹெச்சை மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிற மாதிரி நான் ஃபாண்ட் சைஸை வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 1, 2 வேர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் போயிருந்தேன். பிகின் டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கோடிங் டைப் பண்ணுறேன். பேக்ஸ்லாஷ் டேபிள் ஆஃப் கண்டென்ட் நான் டைப் பண்ணுறேன். அந்த கோட் டைப் பண்ணுறது மூலமாக எனக்கு இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனோட பேஜ் நம்பரும் எனக்கு காட்டுது. இந்த மாதிரி தான் நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட் டைப் பண்ணணும். அடுத்தது நான் நியூ பேஜ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக இதுக்கப்புறம் இருக்கிற கோடிங் எல்லாத்தையும் நம்மளால் நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போக முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நியூ பேஜுங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சில கோடெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்டர் எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் செக்ஷன் டைப் பண்ண மாதிரியே சாப்டர்னு டைப் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். இதில் நான் லேட்டெக் டுட்டோரியல்னு சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு லேட்டெக் டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கிடச்சிருக்கு. இந்த சாப்டர் எனக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற செக்ஷன் எல்லாமே எனக்கு 1.1, 1.2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் எதெல்லாம் ஷோ ஆகும்னா நம்ம சாப்டர்னு டைப் பண்ணியிருக்கிறது செக்ஷன், சப்செக்ஷன் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே நமக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் ஷோ ஆகும். அதோட பேஜ் நம்பரையும் காட்டும்.
இப்படி ஒரு ஈக்குவேஷனில் ரைட் கிளிக் பண்ணி கிளிக் டு ஜம்ப் டு த லைன் அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக அதோட கோடிங்க்கு நம்ம போயிடலாம். இப்போ நான் ஒரு சப்செக்ஷன் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, அந்த பிளேஸில் வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 1.4.1 அதோட பேஜ் நம்பர் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம டேபிள் ஆஃப் கன்னடை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த சப்செக்ஷனில் ஸ்டார்னு டைப் பண்ணுறேன். அப்படி ஸ்டார்னு டைப் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட அந்த சப்செக்ஷன் வந்து எனக்கு டேபிள் ஆஃப் கன்னடில் காட்டலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எப்படி டைப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை விசிட்னு இருக்கிறத டைப் பண்ணி குயிக் ஸ்டார்ட் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டாக்குமெண்ட் கிளாஸ் வந்து ஒரு 5 ஃபார்மேட் இருக்குது. நம்ம ரிப்போர்ட் ஃபார்மேட் இப்போ டைப் பண்ணி பார்த்தோம். இது மாதிரி நமக்கு தேவையான ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிடலாம் இதில். அப்புறம் லேண்ட்ஸ்கேப் வேணுமா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாண்ட் சைஸ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மினிமம் 10 மேக்ஸிமம் 12 பாயிண்ட் சூஸ் பண்ண முடியும். நம்ம 12 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் பேப்பர் ஃபார்மேட்டும் சூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. A4 A5 நமக்கு தேவையான பேப்பர் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து ஜாமெட்ரி பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக ஒரு சில எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான பேக்கேஜ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த கோடிங் எல்லாம் டைப் பண்ணாமலே நம்ம டேரெக்டாக இதில் என்ட்ரு பண்ண முடியும். இப்போ நான் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். சேவ் பண்ணிடலாம். எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோடிங்க்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இதில் மேத்துக்கு போய் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோடிங்கோட ஷார்ட்கட்ஸ் நம்ம டைப் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக அந்த கோடிங் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிடலாம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் டவுட் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.